அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்.எஸ்.கே. பிரியா. சிறந்த தலைமைத்துவத்தை நடைமுறைப்படுத்த நேர மேலாண்மை திறன்கள் மிகவும் அவசியம். நேர மேலாண்மை திறன் இருக்கும் ஒருவரால் தனது செயல்திறன், தொழில், சமூக வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை என அனைத்திலையுமே அவர்களினால் மேன்மைப்படுத்தி வெற்றியடைய முடியும். அப்பொழுது நேர மேலாண்மை குறைபாட்டினால் என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, 10ல் 6 பேருக்கு நேர மேலாண்மை திறன் இன்றி அவதிப்படுகிறார்கள் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. ஆராய்ச்சியாளர்கள் இதை நேர வறுமை என்கிறார்கள். இதற்கு 3 முக்கிய காரணங்களும் இருக்கின்றன என்றும் சொல்கிறார்கள். நேரத்தை தேவையின்றி விஷயங்களில் வீணடிப்பது, நேரத்தை எதிரி போல உணர்வது, நிகழ்காலத்தில் வாழாமல் எதிர்காலத்தில் வாழ்வது என நேர மேலாண்மை திறனில் வெற்றிக்கு தடையாக இருப்பது இவை என ஆராய்ச்சிகள் சொல்லுகின்றன. அப்போ சிறந்த மேலாண்மை திறன்கள் பெற என்னென்ன தேவைகள் என்று பார்த்தால், முன்கூட்டியே திட்டமிடும் செயல் இவர்களிடத்தில் அதிகமாக இருக்கும் பொழுதுதான் ஒரு ஒன்றை நடைமுறைப்படுத்த தாமதமில்லாமல் செயல்படுத்த முடியும். அடுத்தது பார்த்தோம்னா, அவ்வப்பொழுது அவர்களுக்கு ஒரு ரெஸ்ட் என்று சொல்லக்கூடிய 10 நிமிடம் அல்லது 1/4 மணி நேரம் என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு ஒரு முறை ஓய்வெடுக்கும் திறனும் அவர்களுக்கு இருக்க வேண்டும். எனக்கு ஓய்வெல்லாம் தேவையில்லை, எனக்கு எல்லாம் நான் சமாளித்துக் கொள்வேன் என்றால் அவர்களுடைய திறன் மேலும் மேலும் டெபாசிட் ஆகிட்டே இருக்கிறப்ப இவங்களால முடிவெடுப்பதில் பல குளறுபடிகள் ஏற்படும். முடிவெடுப்பதில் தாமதங்கள் கூட ஏற்படும். அடுத்தது பார்த்தோம்னா, திட்டமிடுதல். இந்த திட்டமிடுதல் நீண்ட கால திட்டமிடுதல் இருந்தால் மட்டும்தான் வெற்றியடைய முடியும். குறுகிய காலத்தில் திட்டமிடுவது அவர்களின் நோக்கம், செயலானது குறுகிய கால லாபத்தை மட்டுமே கருதி இருக்குமே தவிர நீண்ட கால வெற்றியை குறைத்துவிடும் என்பதும் அடுத்ததொரு உண்மை. அடுத்தது பார்த்தோம்னா, சமூகத்தில் தொடர்ந்து ஊடகங்களில் அந்த வளர்ச்சி சார்ந்ததை அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை முறைப்படுத்தியும் அவற்றை புதுப்பித்து கொண்டுமே வர வேண்டும். அதாவது சமீபத்திய செய்திகள் என்ன, இப்பொழுது தேவை என்ன, இப்பொழுது பிற்காலத்திற்கு எது தேவை என்பதையெல்லாம் சமூக ஊடகங்களின் மூலமாக தான் தெரிந்து கொள்ள முடியும். அப்போ அதற்கான தொடர்ந்து அவர்கள் செயல்படும் பொழுது இதில் அவர்கள் மேலாண்மையில் வெற்றியடைய முடியும், நேரத்தையும் மிச்சப்படுத்த முடியும். அடுத்தது பார்த்தோம்னா, இவர்கள் அதிகமாக நோ சொல்லுதல் என்றது செயல்பாடு. அதாவது இவர்கள் எடுத்ததற்கெல்லாம் வெயிட் பண்ண சொல்கிறேன், பார்த்துட்டு சொல்கிறேன், கேட்டு சொல்கிறேன், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், வெயிட் பண்ணு, அப்புறமா சொல்கிறேன் இப்படின்னு எல்லாம் சொல்லாமல் எஸ் ஆர் நோ இமீடியட் ப்ராசஸ் பண்ணக்கூடிய இடத்தில் அவர்கள் தாமதிக்கிறது தான் அடுத்தது ஒரு பிரச்சனையாக வருகிறது. அதாவது ஒரு விஷயத்திற்காக நேரத்தை காலத்தை கடத்தாமல் எஸ் ஆர் நோ இமீடியட் ப்ராசஸுக்கு அவர்களை பழக்க வேண்டும். செயல்படுத்துவதற்கான வழிகளை உருவாக்க வேண்டும். திறமைகளை அதிகப்படுத்தும் பொழுது இவர்கள் வெற்றியாளர்களாக, மேன்மைத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்க முடியும். அடுத்தது, ஒரு நேரத்தில் ஒரு செயலை செய்ய வேண்டும். ஒரே நேரத்தில் பல செயல்களை செய்யும் பொழுது அவற்றில் குழப்பங்கள் ஏற்பட்டு தாமதங்கள், அந்த வேலை முடிவடையக்கூடிய நேரம் காலதாமதம் ஆகின்றது. அதனால் ஒரு நேரத்தில் மற்றும் பல வேலைகள் வந்தால் அதை தானே எடுத்து தானே முடிவெடுக்கும் திறனை எடுத்துக்கொண்டு தானே அதுக்குள் செயல்படும்போது பல குழப்பங்களும் நேர காலதாமதங்களும் ஏற்படுகிறது. அதை பிரித்து கொடுத்துவிட்டு தேவையானவர்களுக்கு பயிற்சியும் கொடுத்து அதை
இவர்கள் செயல்படுத்தும் பொழுது ஒரு நேரத்தில் இவர்கள் ஒரு செயல் செய்வார், மற்றொருவர் மற்றொரு செயலை செய்யும் பொழுது குறுகிய நேரத்தில் நிறைய செயல்களை செய்து வெற்றியாளர்களாக, தலைமைத்துவம் வாய்ந்தவர்களாக செயல்படுத்த முடியும். அடுத்தது பார்த்தோம்னா, அதாவது இம்பார்ட்டண்ட் எது, அன்இம்பார்ட்டண்ட் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். முக்கியமானது எது, முக்கியமில்லாதது எதுன்னு ஒரு சில நேரங்களில் குழப்பங்கள் ஏற்படும் பொழுது தெளிவான முடிவெடுக்க முடியாமல் காலத்தையும் நேரத்தையும் அதில் செலவிட்டு விடுவார்கள். இதனால் பார்த்தோம்னா சின்ன செயலாக இருக்கும், அதுக்கு அதிக நேரம் எடுத்திருக்கும். அதிக நேரம் தேவைப்படும், சிறிய செயல் செய்து அது தோல்வியுற்றிருக்கும். அப்போது முக்கியமான வேலை எப்பொழுது செய்ய வேண்டும், தாமதமாக செய்ய வேண்டிய வேலை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று அதை முன் செய்வதெது, பின் செய்வதெது என்று பிரித்து செயல்படுத்த வேண்டும். அடுத்தது பார்த்தோம்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது விஷயங்களை தலைமைத்துவம் இருப்பவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், செயல்முறை படுத்த வேண்டும், செயல்முறை நடைக்கு கொண்டு வர வேண்டும். அதாவது இப்போது வீக் டேஸ் ஒரு 6 டேஸ் ஒர்க்கிங் டே அல்லது 5 டேஸ் ஒர்க்கிங் டேனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல் திட்டத்திற்கான திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான செயல்களை செய்து கொண்டே வர வேண்டும், அதை புதுப்பித்து கொண்டே வர வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா, பிரித்து செயல்படுதல் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவைப்படும். அதாவது தனது நேரத்தில் எத்தனை செயல்கள் இருக்கிறதோ அதை பிரித்து, அந்த பிரித்த நேரத்தில் பிரித்த செயல்பாட்டுக்குள் அதை செயல்படுத்தும் திறனை அதிகப்படுத்த வேண்டும். அடுத்தது பார்த்தோம்னா, இமீடியட் கோல் அச்சீவிங் அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய பாதிப்பாக அமைகிறது. அதாவது இமீடியட்டாக அதை போய் கோல் அடையணுங்கிறக்காக எல்லாத்தையும் இழுத்து போட்டு ஒரே நேரத்தில் செய்வாங்க, அது ஃபெயிலியர் ஆயிரும். அப்போது ஒன்றன் பின் ஒன்றாக செயல்படுத்த வேண்டும். அந்த செயல்படுத்துதை மீண்டும் புதுப்பிக்கும் பொழுது, புது செயல்களை உருவாக்கும் பொழுது அடுத்து அது இன்னமும் நேரத்தை குறைக்கும். அப்போது நேரத்தையும் காலத்தையும் குறைத்து நீங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து செய்யும் பொழுது தான் வெற்றியாளராக வர முடியும். அப்போது சிறந்த தலைமைத்துவத்தில் நேரம், காலம் இதை விட எப்படி இந்த திறன்களை உருவாக்க வேண்டும், திறனில் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் மைண்ட்செட் நாலேஜ் என்ற தெரப்யூட்டிக் கன்சல்டன்சி சர்வீஸை கடந்த 25 ஆண்டு காலமாக கொடுத்து கொண்டு வருகின்றோம்.